கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று பரலோக ராஜ்யமானது இவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை குறித்து இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை குறித்து இயேசு கூறிய ஓர் உவமையை நாம் பார்க்கலாம். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தபடியால் இயேசு படகில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்பொழுது இயேசு ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓர் உவமையை கூறினார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். புளித்தமா என்பது முந்தின தடவை பிசையப்பட்ட மாவிலிருந்து எடுக்கப்பட்ட சிறிய பகுதியாக காணப்படுகிறது. ஒரு ஸ்திரீயானவள் கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து 3 படி மாவோடு கலந்து வைக்கிறாள். அதன் பின்பு மறுநாள் அந்த 3 படி மாவின் தன்மை மாறி புளித்த மாவின் தன்மை வந்துவிடுகிறது. இந்த மாற்றமானது மறுரூபத்தை கொண்டு வருகிறது. இதே போன்று இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகும் போது பரலோக ராஜ்யம் நமக்குள் வந்துவிடுகிறது. இந்த உவமையின் மூலம் கொஞ்சம் புளித்த மாவானது 3 படி மாவையே புளிக்கும் படிக்கு செய்கிறது போல பரலோக ராஜ்யமானது சிறிதான ஆரம்பத்திலிருந்து பெரிதாக பரவும் என்பதனையே இயேசு இங்கு வலியுறுத்துகிறார். வேதத்தில் சில இடங்களில் இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என கூறியுள்ளார். அதாவது பரிசேயர் சதுசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் கூறியுள்ளார். ஏனென்றால் இவைகள் மற்றவர்களை இடரலடைய செய்கிறதான இவர்களுடைய செய்கைகளையும் மாயத்தையும் உபதேசத்தையும் தேவ பயமற்ற தன்மையுமே புளித்த மாவுக்கு ஒப்பாக இயேசு கூறுகிறார். வேதத்தில் புளித்தமா என்பது பொதுவாக பாவத்தையே குறிக்கிறது. பாவமானது நமக்குள் சிறிதாக வந்து பின்பு நம்மை முழுவதும் பாவத்திற்கு அடிமையானவர்களாக மாற்றிவிடுகிறது. எனவேதான் புளிப்பான சுபாவங்கள் நமக்குள் காணப்படலாகாது என வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது புளிப்பான காரியங்கள், அதாவது பாவத்தின் சுபாவங்கள் அவர்களுக்குள் காணப்படலாகாது என்பதன் அடையாளமாக பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கும் போது புளிப்பில்லாத அப்பங்களை அவர்கள் சாப்பிட்டனர். இஸ்ரவேலர்களின் 7 பண்டிகைகளில் ஒன்றாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை காணப்படுகிறது. உபதேசம் நம்மை கிறிஸ்துவை விட்டு வழிவிலகச் செய்துவிடும். அத்துடன் பக்தியற்ற உலக பிரகாரமான ஆவி நம்மை பாவம் என்னும் புறம்பான இருளிலே தள்ளிவிடும். எனவேதான் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என இயேசு கூறினார். கள்ள உபதேசமானது மாம்ச உலக தேவைகளை முக்கியப்படுத்துவதாக காணப்படுகிறது. இவர்கள் வசனத்தை தங்களுக்கேற்ற விதத்தில் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறது போல, ஸ்திரியானவள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் நாங்களே முன்னே சொன்ன சுவிசேஷத்தை மாற்றி சொன்னாலும் நம்பாதிருங்கள்.
புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணும். நீங்கள் வசனத்தை குறித்து வேறு விதமாய் சிந்திக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய ராஜ்யமானது பேச்சிலே அல்ல, பலத்தினாலே உண்டாயிருக்கிறது. இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்த நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்துவதே பிதாவினுடைய சித்தமாய் காணப்படுகிறது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். அத்துடன் பரிசேயருடைய மாயமாகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றும், மாயமற்றதாகிய நற்கனிகளே நமக்குள் காணப்பட வேண்டும் என்றும், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் புதிதாய் பிசைந்த மாவாயிருந்து பழைய புளித்த மாவை உங்களுக்குள் இருந்து புறம்பே போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என வேதமும் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இயேசு கூறிய இந்த உவமையில் இயேசு புளித்த மாவை நன்மையை உண்டாக்கும் காரணியாக சித்தரிக்கிறார். சிறிதளவான புளித்த மா தன்னை சுற்றிலும் உள்ள மா முழுவதையும் தன்னை போன்றதாக மாற்றமடைய செய்கின்றது. இது கண்களுக்கு தெரியாத வகையில் படிப்படியாக நடந்தேறி மா முழுவதையும் மாற்றமடைய செய்கின்றது. இதே போன்று இந்த உவமையில் இயேசு தம்முடைய வார்த்தையை புளித்த மாவின் நன்மை தரும் இந்த மாற்றத்திற்கு உதாரணமாக கூறுகின்றார். இந்த உவமையில் ஒரு ஸ்திரீயானவள் முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து அடக்கி வைத்தாள் என கூறப்படுகிறது. இதே போன்று கொஞ்சம் புளித்த மாவாக ஆவியானவர் நமக்குள் வருகிறார். நாமும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாகும் வரைக்கும் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரமும் பரிசுத்தமாக மாறி தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நாமும் மாறுவோம். நாம் நமக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் நமக்குள் கிரியை செய்யத்தக்கதாக நம்மை விட்டுக் கொடுப்போம். நாம் 3 விதத்தில் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால், மூன்றாவது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினால். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என இயேசு கூறினார். நாம் பலவிதமான உலக ஆசைகள், பாவம், துர்க்குணங்கள் மற்றும் நம் வாழ்க்கை குறைவுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆனால் இயேசுவின் வார்த்தை நமக்குள் வந்து ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்ய நம்மை நாம் விட்டுக் கொடுக்கும் போது நமக்குள் காணப்பட்ட மாம்சத்திற்குரிய சுபாவங்கள் படிப்படியாக மாறி முழுவதும் ஆவியின் கனிகளுக்குரிய சுபாவங்களை தரித்து கொண்டவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பழைய மனுஷனை களைந்து நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக மறுரூபம் அடைவோம். நாம் இந்த 3 படி மாவை போல பழைய மனுஷனை களைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் போது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகிறோம். இயேசு கூறிய இந்த உவமை புளித்த மாவானது பிசைந்த மா முழுவதையும் புளிக்கச் செய்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் நமக்குள் வந்து கிரியை செய்யும் போது நாமும் கிறிஸ்துவை தரித்து கொண்ட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற புதிய மனுஷனாக மறுரூபம் அடைவோம் என்பதையே நமக்கு கற்றுத்தருகிறது. அன்று சிறிதளவாக இயேசு கிறிஸ்துவினால் 12 சீஷர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் இன்று உலகம் முழுவதும் பரம்பி கிறிஸ்து இயேசுவை குறித்த வார்த்தையை அறியாதவர்களே இல்லை எனும் அளவிற்கு பெரிய மாற்றத்தை பூமி முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது.
இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள புளித்தமா முதலாவது பரிசுத்த ஆவியையும் கர்த்தரை குறித்ததான விசுவாசத்தையும் வலியுறுத்துகிறது. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.